ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் படும் துன்பங்கள் சிறிது காலம் மட்டுமே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இறுக்கி பிடித்துக் கொண்டோம் என்றால் துன்பங்கள் அனைத்தையும் தூர தள்ளி விடுவார். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்திலே 6வது வெள்ளிக்கிழமை நாம் என்று இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்தும் நற்செய்தி வாசகமாக யோவான் நற்செய்தியும் செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் வாசகத்திலே ஆண்டவர் பவுலுக்கு காட்சி கொடுத்து, பேசுவதை நிறுத்தாதே, பேசு, என் மக்கள் பலர் இந்த நகரத்தில் இருக்கிறார்கள், கவலை கொள்ளாதே, அச்சம் கொள்ளாதே என்று அவருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு திட உணர்வை கொடுக்கிறார். அவரை நம்புவோர் அனைவருக்கும் அவர் உடனிருந்து அவருடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறார். யாரெல்லாம் அவர் நம்பினார்களோ அவர்களோடு கூட இருந்தார். அதற்கு பவுலே சாட்சி. பவுலுக்கு காட்சி கொடுத்து அதை சொல்கிறார். நற்செய்தி வாசகத்திலும் நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், ஆனால் உலகு சிரிக்கும். ஆனால் நீங்கள் என்னை மீண்டும் காணுகின்ற பொழுது உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறும் என்கின்ற ஒரு அழைப்பு இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்திலே கொடுக்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்ற பொழுது அவரை நாம் எந்த தருவாயில் மறக்கிறோமோ அப்பொழுதே நம் துன்பங்களும் துயரங்களும் நமக்கு ஆரம்பித்து விடுகிறது. அவர் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை வழிநடத்துகிறார், என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று எண்ணினோமானால் அந்த பயமும் அந்த குற்ற உணர்வும் அந்த வலிகளும் வேதனைகளும் பறந்து ஓடிவிடும். ஏனென்றால் நம்மோடு இருக்கிறவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரே இந்த உலகத்தினுடைய தலைவன், இந்த உலகை ஆளுகின்றவர், அரசர். அவருடைய குடிமக்களாக நாம் வாழ வேண்டுமானால் அவர் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு அவர் நம்மை எவ்வாறு அன்பு செய்கிறாரோ, எதையும் எதிர்பார்க்காமல், அதுபோல நாமும் மற்றவரை எந்தவித ஏற்ற தாழ்வும் இல்லாமல், எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு செய்கின்ற பொழுது அவருடைய குடிமக்களாக வாழ முடியும். அதற்கான வரவேண்டி ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.